சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அரையிறுதிப் போட்டி நேற்று துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்று 14 ஆண்டுகால பழியை தீர்த்தது மட்டுமின்றி இறுதிப் போட்டிக்கு சென்றுள்ளது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் கேப்டனாகவும் அவர் பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். அது என்ன சாதனை என்றால், சர்வதேச கிரிக்கெட்டில் உள்ள முக்கியமான 4 ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கும் இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்ற முதல் கேப்டன் என்ற சாதனையைதான். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் WDC இறுதி 2023, ஒருநாள் உலகக் கோப்பை CWC இறுதி 2023, T20 உலகக் கோப்பை T20 இறுதி 2024, சாம்பியன்ஸ் டிராபி CT இறுதி 2025. கிரிக்கெட் வரலாற்றில் எந்தவொரு கேப்டனும் இதற்கு முன்பு செய்யாத சாதனையை ரோஹித் சர்மா செய்துள்ளார். ஐசிசி தொடரில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் ஒரு கேப்டனாக இத்தனை முக்கிய இறுதிப் போட்டிகளில் அணியை கொண்டு சென்றது பெரிய விஷயம் என அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. தோனி. ரோஹித் சர்மாவுக்கு முன்னதாக ஆரம்ப காலத்தில் இந்தியாவை வழிநடத்தி சிறந்த கேப்டனாக இருக்கும் தோனி இந்த சாதனையை படைக்கவில்லையா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லலாம். அதற்கு காரணமும் இருக்கிறது. அந்த காரணம் பற்றியும் பார்ப்போம். தோனி 2014 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் தொடரின் போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து திடீரென ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வு பெற்ற பிறகுதான், அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் WDC என்பது ICC 2019 அறிமுகப்படுத்தப்பட்டது.